வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். 2024ஆம் வருடத்தை நம்ம வெற்றிகரமாக முடித்து எப்படா 2025 வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இதோ வந்துடுச்சு. உங்கள் அத்தனை பேருக்கும் விஷ் யூ வெரி 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 ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த 2025 ஒரு புது வருஷம் பிறக்குதுனாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அது அந்த ராசி பலன் என்ன அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்க போகுது. தினமாக பயிற்சியாகிற சந்திரன்லேருந்து 3 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற சனியும், மாதம் பயிற்சியாகிற சூரியன், புதன், சுக்கிரனும், செவ்வாயும், ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற குருவும், 1.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாகிற ராகு கேதுக்கள் அப்படின்னு அத்தனை கிரகங்களுடைய பெயர்ச்சியும் இந்த வருஷம் இருக்குது. ஸோ ஒரு கிரகம் மூவ் ஆனாலே நமக்கு மாற்றங்கள் இருக்கும். 9 கிரகமும் மூவ் ஆகும்போது எவ்வளோ மாற்றங்கள் நமக்கு இந்த வருஷம் இருக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் அதை தனித்தனியாக பார்த்துருவோம். இந்த வரப்போகிற இந்த மார்ச் ஏப்ரலில் பார்த்திங்கன்னா மீனத்தில் ஒரு 5 கிரகங்கள் கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கை இருக்க போகுது. அதில் முக்கூட்டு கிரகங்களுடைய சூரியன், சுக்கிரன், புதன் இவர்களோடு ராகுவும் சனியும் சேர்ந்து அங்கே இருக்க போகிறாங்க. ஸோ அந்த மார்ச் மிட் ஆஃப் மார்ச்லேருந்து ஏப்ரல் மிட் வரைக்கும். ஸோ அது பிறகு தான் ராகு மெதுவாக நகர்ந்து கும்பத்துக்குள்ளே வருவார். ஸோ சனி அதுக்குள்ளே மார்ச்சோட எண்ட்லேயே அவர் அங்கே பயிற்சி ஆகிடுறாரு, மீனத்துக்குள்ளே போயிடுறாரு. ஸோ இந்த முக்கூட்டு கிரகங்கள், இந்த 5 கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கையும் நிறைய பேருக்கு ஜாப் வைஸ்லலாம் கெரியர் வைஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வரப்போகுது. சில பேருக்கு வேலையை விட்டுட்டு தொழிலெலாம் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரியெல்லாம் கூட எண்ணங்கள் இருக்கும். ஸோ வாங்க, யார் யாருக்கு என்னென்ன இருக்க போகுது, யாருடைய வாழ்க்கையில் எப்படியான மாற்றங்கள் நடக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோவை பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி லக்னம் முன்னாடியே சொல்கிற மாதிரி ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுடைய பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு மட்டும் நல்லா இருக்குது, லக்னத்துக்கும் நல்லா இருக்குன்னா சூப்பர். ராசியில் நல்லா இல்லை, லக்னத்துக்கு நல்லா இருந்ததுன்னா ஓகே, ஒரு மாதிரி ஆவரேஜாக போயிடும். ரெண்டுக்குமே நல்லா இல்லையா அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. உங்கள் சுய ஜாதக தசா புத்தியும் சேர்த்து பார்த்து பலன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ராசிக்குமான தனித்தனியான புத்தாண்டு ராசி பலன்கள். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த புத்தாண்டு 2025 எப்படி இருக்க போகுது? நீங்கள் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன், துலாத்துக்கு ராசிநாதன் சுக்கிரன் ஜனவரி மாதம் கடைசிலேயே உச்சத்துக்கு போயிடுறாரு. மே மாதம் கடைசி வரைக்குமே அவர் உச்சத்தில் தான் இருக்க போகிறார். ஸோ ராசிநாதன் வருஷத்தோட பாதி வரைக்குமே ஒரு உச்சம் பெற்று இருப்பதுங்கிறது மாளவிய யோகத்தை கொடுத்துரும். ஸோ அது ராசிநாதன் பலமாக இருக்கிறார். முதல் விஷயம். ராசியை குரு பார்க்குது. 6ஆம் அதிபதி ஆனாலும் குரு உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி. 9ஆம் இடத்திற்கு நகருது. ஓடி போனவனுக்கு 9ல் குருமாங்க இல்லையா? ஸோ 9ஆம் இடத்திற்கு குரு நகர்ந்து உங்களுடைய ராசியை, அதாவது உங்களுடைய சந்திரனை, சந்திரன் துலாத்தில் இருந்தால் தான் நீங்கள் துலா ராசி. ஸோ உங்களுடைய சந்திரனை குரு பார்க்க போகுது. அது மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு. ஸோ இப்போ ராசியை குரு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். இந்த வருஷம் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பக்கெட் லிஸ்ட்டில் என்னெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அத்தனையும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைக்குது. ஸோ உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ நாள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போது குரு பார்வை முயற்சி ஸ்தானத்திற்கு வரும்போது உங்களுடைய முயற்சிகள் பலிதமாக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஒன்று கிளிக்காக ஆரம்பிச்சிச்சுனாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஓட ஆரம்பிச்சிடும். அதை பண்ணணும், இதை பண்ணணும், அடுத்தடுத்து இதை பண்ணணும், அடுத்த பிளான்ஸ் ஃபாஸ்ட்டாக நகர ஆரம்பிக்கும் இல்லையே? ஸோ அப்போ நகர ஆரம்பிக்க போகுது. ஸோ இது உங்களோட ராசியை குரு பார்த்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குது. பிறகு உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் குரு பார்க்குது. பூர்வ புண்ணியஸ்தானம் தான் உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுக்கறது. ஸோ அதையும் குரு பார்க்குது. பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு ராகு பயிற்சியாகி வராரே மே மாதம் அப்படின்னாலும் அதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. அங்கே குருவுடைய பார்வை அந்த இடத்துக்கு இருக்குது, பூர்வ புண்ணியத்தில். ஸோ 5ஆம் இடத்திற்கும் குருவுடைய பார்வை இருக்குது. சனியுடைய பயிற்சி
6ஆம் இடத்திற்கு நகருது. சனி வந்து மீனத்திற்கு 6ஆம் இடத்திற்கு நகர்வது உங்களை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்கு சனி வந்து யோகக்காரகன் தான். உங்களுக்கு சுகாதிபதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதி. இவர் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுக்கு நல்லது பண்ணுற ஒருத்தர் போய் வரைய போகிறாரே அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து துர்ஸ்தானம் தானே. கடன், நோய், வம்பு வழக்கு, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்தது அப்படின்னா, அல்லது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வேலை கிடைக்காது, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லது செய்கிற ஒருத்தர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போய் எட்டி பார்க்கும்போது அங்கே இருக்கிற தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாத்தையும் இப்போ களைய போகிறார். என்னென்னா உங்களுக்கு குடைச்சலாக இருந்ததோ, எதெல்லாம் உங்களுக்கு டிலேவாக இருந்ததோ, எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இவ்வளோ நாள் இருந்ததோ, அதை எல்லாத்தையுமே இப்போ 6க்கு மீனத்திற்கு நகர்கிற சனி உங்களுக்கு வந்து அதில் பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சால்வ் பண்ண போகிறாரு. ஸோ கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அதை தீர்க்கறதுக்கான வழிகளை எல்லாமே இப்போ கொடுக்க போகிறாரு. நோய் பிரச்சனையாக இருக்குன்னா அந்த நோய்க்கான மருத்துவத்தையும் கொடுத்து அதை தீர்க்கறதுக்கான வழியையும் கொடுப்பார். வேலையில் எதனா பிரச்சனைனா இந்த வேலையை விட்டு நீ வேறு வேலைக்கு அடுத்ததை மாற்றி விட்டு அங்கே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக கொடுக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு அமர்ந்து 3ஆம் இடத்தையும் பார்க்குது. ஸோ வேலையில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான பேக்கேஜாக நீ ஒரு நல்ல இடத்துல போய் இருப்பா. ஏன்னா சனி உங்களுக்கு நல்லது பண்ணுறவர். அவர் போய் மறைஞ்சிட்டாருன்னு கொல்லப்படுறத விட அவர் வந்து 6ஆம் இடத்துல இருந்து அங்கே இருக்கிற கெட்டது எல்லாத்தையும் அழித்து உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் அதை பண்ண போகிறார். ஸோ இந்த சனியுடைய பயிற்சியும் உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது. பிறகு இதுக்கு வந்து ராகு 5ல் வருது, கேது வந்து 11ல் இருக்குது. ஸோ இந்த ராகு கேதுக்களுடைய இது என்ன இருக்குன்னா பெரிய நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா அந்த ராகுவுக்கு குருவுடைய பார்வை அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இந்த ராகு என்ன பண்ணுன்னா அப்பப்போ ஒரு பயத்தை கொடுக்கும். இது சரியாக நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த பயத்தை உண்டு பண்ணுறது தான் ராகு. இருந்தாலும் குரு பார்வை இருக்கும்போது சரி சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறதையும் கூடவே சேர்த்து தைரியத்தையும் சேர்த்து கொடுத்துரும். இன்கேஸ் குரு அப்போ மூவ் ஆனாலும் கூட இந்த ராகு இதில் இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்பீடில் அது நடக்கலைனாலோ இல்லை ஏதாவது அதாவது மாற்று வழியை ஏதாவது நீங்கள் ஏற்படுத்திட்டு கடவுள் அருளை நீங்கள் அந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே நல்ல சாமி கும்பிட்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ராகு வந்து சம்டைம்ஸ் டைவர்ட் பண்ணிவிடும். இந்த சாமி இல்லை இன்னொரு சாமியை கும்பிடு, இப்போ நீங்கள் ஏதாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த டாக்டர் இல்லை வேற ஒரு டாக்டரை பாரு. ஸோ சம்திங் ஏதாவது உங்களுக்கு ஒரு மாற்று வழியை காண்பிக்கும். அப்போது நீங்கள் எடுக்க போகிற வழி சரியான வழியாக தான் இருக்கும். குரு பார்வை வந்து அந்த ராகுக்கு இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி சரியான வழியாகத்தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ தெய்வத்தோடைய அருளை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ராகுவால் உண்டாகக்கூடிய பயமும் அந்த இடத்துல அதுவும் இதாகிடும். ஆனால் மோஸ்ட்லி உங்களுடைய சந்திரன், அதாவது உங்களோட ராசிக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை கொடுக்குற விதமாக சில மனிதர்களோ சில விஷயங்களோ நடக்கும். அது உங்களை எப்போவுமே ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வச்சுருக்கும். ஸோ அதனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ங்கிறது பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் ஃபினான்ஷியல் வைஸில் ஏதாவது இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது பிளாக் இருந்தது அப்படிங்கும்போது, ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனியுடைய பார்வை இருந்து ஏதாவது டிலே கொடுத்துட்டு இருந்துச்சு. அந்த சனியோட பார்வை வந்து சில நேரங்களில் வந்து ஒரு தாமதத்தை ஏற்படுத்தும், ஒரு தடையை ஏற்படுத்தும். நீங்கள் நினைக்கிற ஸ்பீடில் அது நடக்கும், பட் நீங்கள் நினைக்கிற ஸ்பீடில் அது நடக்காது, ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இழுப்பறியான விஷயம் நடந்துகிட்ருக்குன்னா இப்போ அதெல்லாம் இருக்காது. ஸோ ஃபினான்ஸ், ஃபேமிலி அந்த வகையில் எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது. நிறைய வந்து கௌரவ குறைச்சலான சம்பவங்கள், இல்லை நீங்கள் பேசினாலே ஏதாவது பிரச்சனை வந்துடுது, நீங்கள் உங்களோட பேச்சினால மற்றவங்க யாராவது அந்த மாதிரி அஃபெண்டாக ஃபீல் பண்ணுறாங்க, இதெல்லாமே இருந்திருந்ததுன்னா இப்போ வந்து இந்த 2025 அதெல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ வந்து அந்த மாதிரி பேச்சுனால வர பிரச்சனைகள், ஃபினான்ஸ்னால எதனாவது கொஞ்சம் லேக்காக இருந்தாலும் அதெல்லாமே இப்போது வந்து சரியாயிடும் இந்த 2025 அப்படிங்கிறது. பிறகு ஹெல்த்துமே வந்து ஒன்றும் இல்லை, கிளியராக தான் இருக்குது. சுகஸ்தானமும் கிளியராக இருக்குது. பூர்வ புண்ணிய பிள்ளைகளுக்கு வந்து சில நேரங்கள் பிள்ளைகள் வழியில் ஏதாவது
பிள்ளைகள் வந்து நம்ம போக்கில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வரும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, குரு பார்வை இருக்குது, அவர்களுக்கும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நீங்களும் உட்காந்து பேசி அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அவர்களுக்காக விட்டு கொடுத்தோ இல்லை அவர்களை அனுசரித்தோ போகிற மாதிரி இருக்கும். பிள்ளைகளை பற்றிய ஒரு கவலையோ, அவங்க இந்த வழியில் போயிடுவாங்களோ அந்த வழியில் போயிடுவாங்களோ, அப்படி நடக்குது இப்படி அவங்கக்கிட்ட ஒரு மாற்றமோ அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால பயப்பட தேவையில்லை. அதுவும் ஒரு வகையில் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கோ. பிறகு ஒரு சிலருக்கு வந்து வேலைக்காக பிள்ளைங்களை வந்து எங்கேயாவது வெளியூர் வெளிநாடு அப்படின்னு சொல்லி அனுப்புறது, வேறு மாநிலத்துக்கெலாம் அந்த மாதிரிலாம் அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுமே நடக்கும். சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு தெய்வம் இவ்வளோ நாள் இல்லை, இப்போ புதுசாக வந்து நான் வேறு ஒரு தெய்வத்தை நான் கும்பிட ஆரம்பிக்கிறேன், எனக்கு புதுசாக இந்த தெய்வத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இஷ்ட தெய்வங்களை மாற்றுறதோ இல்லை புது அதாவது நம்பிக்கை இவ்வளோ நாள் இருந்த ஒரு நம்பிக்கையிலேருந்து வேற ஒரு நம்பிக்கையில் மாறுறது. ஸோ இதெல்லாமும் நடக்கும். லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கையிருப்பு அப்படிங்கிறது பெருசாக நிற்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தாலும், ஏன்னா அது 11ஆம் இடத்துல இருக்கிற கேது வந்து அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த லாபத்தை முழுசாக நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் தேவைகளுக்கு என்ஜாய் பண்ணுறோம், அல்லது ஏதாவது ஒரு தர்ம காரியங்களுக்கு நல்ல காரியங்களுக்காக நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான இதுக்கு வந்து உங்களை வந்து கொண்டுட்டு போகும். மற்றபடி ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, உல்லாச சுகபோகம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அதில் அந்த 11ஆம் இடத்துக்கு கேது வந்து அதை கொஞ்சம் சுருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பினஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் கொஞ்சம் சுருக்கும். மற்றபடி நல்ல செலவு அந்த மாதிரி தேவைக்கான செலவுகள் அதெல்லாமே பண்ண வைக்கும். தேவைக்கான லாபத்தையும் 11ஆம் இடத்துக்கு கேது கொடுத்துரும். ரொம்பலாம் வந்து 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய நெகட்டிவ்லாம் கிடையாதுங்க. அனாவசியமாக வந்து ஏகபோகமாக ஸ்பெண்ட் பண்ணுறத கொஞ்சம் குறைக்கும், அவ்வளோதான். ஸோ அப்படி குறைக்கும். அதுவும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற குருவும் உங்களுக்கு இன்கம் வைஸில் வந்து ஒரு ஏதாவது ஒன்று புதுசாக வேலை தேடிட்டு இருந்தாலும் வேலையை கொடுத்து உங்களுக்கு இன்கம்மை கொடுக்கும். அண்டு ஏற்கனவே வேலையில் ப்ரொமோஷன் ஆன்சைட்டு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் இந்த 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் அமர்ந்து 3ஆம் இடத்தை பார்க்கும்போது முயற்சி ஸ்தானமும் ஆக்டிவேட் ஆகுது, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமும் ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் வந்து இது பார்த்திங்கன்னா 6ஆம் இடமும் உங்களுடைய 5ஆம் அதிபதி அங்கே போய் இருந்து வேலையில் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அண்ட் அக்டோபரில் பார்த்திங்கன்னா திரும்ப குருவும் வந்து உச்சமாகி 10ஆம் இடம்ங்கிற திரும்ப ஜீவனஸ்தானத்திற்கு வந்து உங்களுடைய 6ஆம் வீட்டையும் பார்ப்பார். ஸோ அப்போ வந்து இன்னுமே கூட ஜாபில் சேஞ்சஸ்லாம் நிறைய நீங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 2025 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பக்கெட் லிஸ்ட் வந்து நிறைய ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கு நிறைய சான்சஸும் கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த சான்சஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், பக்கெட் லிஸ்ட்டில் கொஞ்சமாச்சும் ஃபுல்ஃபில்ல பண்ணியிருந்திருப்பீங்க. அதாவது 2024 பண்ண முடியலன்னு சொல்கிறத கூட பண்ண முடியாத விஷயங்கள் அப்படின்னு இதெல்லாம் இருந்ததோ அது எல்லாமே கண்டிப்பாக 2025 ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத 2025 ஏண்டில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுடைய மைண்டு வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணும். அதுவே ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் வந்து உங்களுக்கு லக்னமும் வந்து அதுக்கு ஃபேவர் இது வந்து ராசி, ஏன்னா ராசிக்கு தானே குரு பார்வை இருக்குது. இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு மிதுன லக்னத்தில் இருக்கீங்க, துலாம் ராசியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லக்னத்துக்கே குரு வருவார். ஸோ லக்னமும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், ராசியும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்டு இருக்கிற இந்த சனியோ ராகுவோ இவர்களுடைய பயிற்சியும் உங்களுக்கு வந்து இவர்களுடைய பயிற்சியுமே வந்து உங்களுக்கு வந்து சாதகமானதாக இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும்போது உங்களுடைய இந்த பலன்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடக்கும். இன்கேஸ் துலாம் ராசியாக இருக்கீங்க, லக்னத்தில் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை, ஒரு கடக லக்னமோ சிம்ம லக்னமோ இருக்குது அல்லது கும்ப லக்னமோ அப்படி ஏதோ இருக்குது, உங்களுக்கு வந்து அது பெரிய சாதகமாக இல்லை. லக்னத்துக்கு இந்த பயிற்சிகள் சாதகமாக இல்லை, ஆனால் ராசிக்கு சாதகமாக இருக்கும்போது ஓரளவுக்கு, அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு 100% இல்லைனாலும் ஆவரேஜாக ஒரு 50-50க்கு நடக்கும். உங்களுடைய தசாபுக்தியும் இப்போ நல்லா இருக்குது, உங்களுடைய லக்னம் ராசி இதுவும் கோச்சாரத்துலேயும் உங்கள் ராசிக்கும் இப்போ நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது வந்து ரொம்பவே இது ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாகவே நடந்துடும். ஸோ அந்த கோச்சாரத்துடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப அதில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த மாதிரி நல்ல தசாபுக்தி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில்
இந்த இந்த நெகட்டிவ், அதாவது கொஞ்சம் மனசில் பயம் வருது அந்த மாதிரிலாம், அந்த ராகு கேதோட இம்பேக்ட் கூட பெருசாக உங்களை பாதிக்காது. ஸோ அந்த மாதிரி நல்லா தான் இருக்கும். ஆக 2025 இஸ் கம்பேரிட்டிவ்லி பெட்டர் தென் 2024. உங்களுடைய வாய்ப்புகள் நிறைய கிடைக்க போகுது. நீங்கள் முயற்சிகளும் பலிதமாக போகுது. ஃபினான்ஸ் இன்கம் வகையிலையும் உங்களுக்கு பெட்டராக இருக்க போகுது. ஃபேமிலி வைஸ்லேயும் உங்களுக்கு பெட்டராக இருக்க போகுது. நீங்களே கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண போகிறீங்க. ஸோ பாசிட்டிவான இயராக தான் இருக்க போகுது. ஆல் தி பெஸ்ட். இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன். இந்த ராசியோட நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்னத்துடைய ராசி பலனையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ராசி லக்னம் ரெண்டுமே நல்லா இருக்கும்போது உங்களுக்கு இந்த நியூ இயரோடைய இது வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக வரும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மேஷ ராசியில் இருக்கீங்க, உங்களுடைய லக்னம் வந்து ஏன்னா மேஷத்திற்கு சனி 7 சனி ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பயந்துட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் உங்களுடைய லக்னத்துக்கு வந்து இந்த சனி வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்கார். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரிஷப லக்னமோ மிதுன லக்னமோ அல்லது வந்து துலாம் லக்னமோ, ஸோ இப்படி ஒரு நல்ல மகர லக்னமோ, இப்படி நல்ல ஒரு லக்னத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சனி நல்ல ஒரு இடத்துல பயிற்சியாகி இருக்கும்போது இந்த 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 பலன், இந்த ஏழரை சனியோட இம்பேக்ட் வந்து ரொம்ப உங்களை அஃபெக்ட் பண்ணாது. உங்களுக்கு அது ரொம்ப கடினமாக ஃபீல் பண்ணாது. ஒரு 50% தான். ஸோ ராசி பாதி லக்னம் பாதி. ராசி 50%னா விதியும் மதியும், விதி பாதி மதி பாதிங்கிற மாதிரி உங்களுடைய ராசிங்கிறது உங்களுடைய மனம் மதி. ராசி தான் சந்திரன், ராசி மதி. உங்களுடைய விதிங்கிறது லக்னம். ஸோ விதி பாதி மதிப்பாதி அப்படிங்கும்போது உங்களுடைய லக்னத்திற்கு இந்த ராசி பலன் நன்றாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ராசிக்கான இந்த பலன் வந்து அது நெகட்டிவாகவே இருந்தால் கூட பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ராசியும் லக்னமும் ரெண்டும் ஒன்றாகி வருது அப்படிங்கும்போது அப்போ வந்து நல்லதாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும், கெட்டதாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தி செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். அப்போது நீங்கள் ராசி உங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் மேஷ ராசி மிதுன லக்னம்னா மேஷம் மிதுனம் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பலன் பார்த்துக்கோங்க. அந்த பலன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக நடக்கிறது போல் உங்களுக்கு தெரியும். இன்னும் துல்லியமாக போகணும்னா அந்த ஒவ்வொரு இப்போது டிரான்சிட் ஆகிற கிரகங்கள் மேலே உங்களுடைய கோச்சார் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மிதுனத்தில் வந்து இப்போ குரு வந்து கோச்சாரத்தில் போக போகிறாரு. ஆல்ரெடி மிதுனத்தில் உங்களுக்கு பிறந்த காலத்தில் ராகு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ராகு மேலே குரு போகும்போது வர்ற இம்பேக்ட் அந்த மாதிரியும் அது இன்னும் கொஞ்சம் துல்லிய பலன்களில் இன்னுமே போகும். ஸோ பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுக்தி என்ன நடக்குது, என்ன கிரகம் அந்த இடத்துட்டு அமர்ந்திருக்கு, மீனத்தில் வந்து சனி மாற போகிறாரு, மீனத்துக்கு போக போகிறாரு அப்படிங்கும்போது இப்போது ஆல்ரெடி மீனத்தில் உங்களுக்கு என்ன கிரகம் அங்கே பிறந்த ஜாதகத்தில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணியும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். இது உங்களுடைய பிறந்த ஜாதக சார்ட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா பார்க்கலாம். அல்லது உங்களுடைய தசா புத்தியை மட்டும் என்ன தசா என்ன புத்தி நடக்குது அது என்ன அப்படிங்கிறத ஒரு மேலட்டமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. இது கோச்சாரத்தில் இதெல்லாம் நடக்க போகுதுங்கும்போது நீங்களே இந்த இயர் என்னென்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்குங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கே வந்து தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் இருக்க போகுது. ஓகேங்க, நன்றி. இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலனை எவ்ரி இயர் போட்டுட்ருப்போம், ஒவ்வொரு மாதமும் போடுறோம். நீங்கள் தவறாமல் செக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.